அரசியலாயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏம்மா பிரேமலதா, நீங்கள் உங்கள் கட்சிக்கு பொதுச் செயலாளர், உங்கள் மகன் இளைஞரணி செயலாளர், உங்கள் தம்பி சதீஷ் பொருளாளர், உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டா 40 வருஷமாக கட்சியில் நாங்கள் கேப்டனுக்காக உழைச்சோமே, நாங்கள்லாம் என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேமுதிகவில் உள்ள நீண்ட நாள் பொறுப்பில் இருந்தவங்க இப்படி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்க்காத பிரேமலதா ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. காரணம் சமீபத்தில் எழும்பூருடைய முன்னாள் எம்எல்ஏ நல்லதம்பி, அனகே முருகேசன் போன்றவங்களாம் எதிர்ப்பு தெரிவித்தது மட்டும் இல்லாமல் நாங்கள் கட்சியை விட்டே போகிறோம், எங்களை ஆளை விடுங்கிற அளவுக்கு அவங்க தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம்? மற்ற கட்சியில் உள்ளது மாதிரி இந்த கட்சிக்குள்ளேயும் குழப்பம் ஆரம்பமாயிருச்சா? இது நீடிக்குமா அல்லது இதை ஓரளவு பிரேமலதா விஜயகாந்த் சரி பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற பல தகவல்கள் வெளிவராத செய்திகளை சில நிமிடங்கள் நீங்கள் கவனமாக கேளுங்க. கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கடந்த ஏப்ரல் 30 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய செயற்குழு பொதுக்குழு இரண்டும் சேர்ந்து தருமபுரி கேவி மஹாலில் நடந்துச்சு. இது 19வது ஆண்டு செயற்குழு பொதுக்குழுன்னு சொல்லி அவங்க அறிவித்தாங்க. எப்போவுமே பெரும்பாலும் கட்சியுடைய தலைமையாக நடக்கக்கூடிய பொதுக்குழு சென்னையில் நடக்கும். வெற்றி மாநாடா மாற்றுவீர்களா? மிகப்பெரிய வெற்றி மாநாடா மாற்றுவீங்களா? கொடுத்துட்டாங்க. நம்ம கட்சி தொண்டர்கள் எங்கே நடத்தினாலும் அங்கே தேடி வருவாங்க. இவங்க சோறுக்கும் பீருக்கும் கூடுற கூட்டம் இல்லை, அவங்க சொந்த காசுகளை செலவழித்து கட்சி வளர்ச்சிக்காக வருவாங்க. அப்படிப்பட்ட கட்சி தான் நம்ம கட்சின்னு சொல்லி பெருமையாக பேசினாங்க. அப்படி பேசிய அந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கட்சியில் உள்ள முக்கிய பொறுப்புகளை பூரா தன் குடும்பத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு மற்றவர்களாம் சாதாரண பொறுப்புகளை மட்டும்தான் கொடுத்துருக்காங்கங்கிற பொறுமல் இப்போ வெளியாகிருக்கு. ஒருபடி உச்சகட்டத்தில் போயிட்டு எங்களை ஆளை விடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முன்னாள் எழும்பூர் எம்எல்ஏ நல்லதம்பி உள்ளவங்கெல்லாம் போர்க்கொடி எழுப்பியிருக்காங்கங்கிற செய்தி வந்திருக்குது. காரணம் வரக்கூடிய 2026 ஜனவரி 9 கடலூர் மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான மாநாடு நடத்தணும், என்ன நிதி தருவீங்க அப்படின்ட்டு அந்த கூட்டத்தில் கேட்க ஆர்வ கோளாறில் ஒரு சிலர் எந்திரிச்சு நான் 20 லட்சம் தர்றேன், 25 லட்சம் தரேன்ட்டு அறிவிச்சிருக்காங்க. இப்படி அறிவித்த சூழ்நிலையில் அதுலேயும் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, செலவுக்கெல்லாம் எங்கள்கிட்ட கேட்குறீங்க, நிதியெல்லாம் எங்கள்கிட்ட கேட்குறீங்க, ஆனால் கூட்டணி முடிவு பண்ணுறப்ப கூட்டணியிலேருந்து உங்களுக்கு வரக்கூடியதையெல்லாம் என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க, அதை பற்றி எங்களுக்கு ஏதாச்சும் தெரிவிக்கிறீங்களா அப்படிங்கிற புது கேள்வியையும் போட்டிருக்காங்க. ஆகா, இப்படியும் கேள்வி வருமான்ட்டு அந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அவைத்தலைவராக இருக்கக்கூடியவர் எழுந்து ஆர்வத்தில் எதுவும் சொல்லாதீங்க, உங்களால் முடிஞ்சதை கொடுங்க, மற்றதை கட்சி தலைமை பார்த்துக்கிறங்கிற மாதிரி சமாதானம் சொன்னதாக தெரியப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கடந்த அந்த கூட்டத்தில் கட்சியுடைய பொதுச் செயலாளராக மறுபடியும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும், கட்சியுடைய பொருளாளராக பிரேமலதாவுடைய சகோதரர் தம்பி சதீஷ் அவர்களையும், அந்த கட்சியுடைய இளைஞரணி செயலாளராக பிரேமலதாவுடைய மகன் விஜயபிரபாகரையும் ஏகமனதாக தேர்வு செய்ததா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அணிவிச்சிருந்த அந்த மோதிரத்தை தன்னுடைய மகன் விஜயபிரபாகருக்கு அந்த மேடையிலேயே வழங்குறாங்க. அந்த மோதிரத்தை பெற்றுக்கொண்ட விஜயபிரபாகர் அப்பா வழியில் கட்சியை நான் திறம்பட நடத்துவேன், வெற்றிக்கு கொண்டு வருவேன், நான் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படின்னு சொல்லி கூட்டத்தை பார்த்து கேட்குறாரு. அதே போல் அந்த கூட்டத்தில் நிறைவுரை பேசிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் வரக்கூடிய 2026 ஜனவரி 9 கடலூரில் நம்ம நடத்த போகிற மாநாடு நாடே திரும்பி பார்க்கக்கூடிய மாநாடாக இருக்கணும், அதற்கான சிறப்பான ஏற்பாடெல்லாம் நீங்கள் செய்வீர்களா அப்படின்ட்டு ஜெயலலிதா அவர்கள் கேட்குறது போல் அந்த மாநாட்டில் உள்ள தொண்டர்களை பார்த்து கேட்குறாங்க. இப்படியெல்லாம் அந்த மாநாட்டில் பேசப்பட்டாலும் இதற்கெல்லாம் மேடை அலங்காரமாக ஒரு சிலர் பதில் சொன்னாலும் உள்ளுக்குள்ளே நிறையா போசலான பேச்சுக்கள் தான் பேசப்பட்டிருக்கு. காரணம் ஒரே குடும்பத்திலேயே முக்கியமான 3 பொறுப்புகளையும் வச்சுருக்காங்க. பொதுச் செயலாளர், பொருளாளர், இளைஞர் அணி 3 பேருமே அதே குடும்பத்தில்ங்கிறப்ப அந்த கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது வெளியிலே தெரியாமல் போயிடும்.
பேருக்கு ஒரு அவைத்தலைவரை போட்டிருக்காங்க. அவரும் வந்து வயசானவர். அவரால் பெரும்பாலும் அதிகமான முறையில் செயல்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. டம்மியான ஒரு ஆளை போட்டுட்டு முழு கட்சியும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர்ற பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஏற்கனவே பாஜகவில் கூட்டணி வச்சதுனால கட்சியுடைய நிலைமை வந்து தரந்தாழ்ந்து போயிட்டு ஓட்டு வங்கி ரொம்ப சரிஞ்சு கிடக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய 2026 தேர்தலில் சரியான கூட்டணி அமைக்காட்டு தேமுதிகங்கிற ஒரு கட்சியே இல்லாமல் போயிடும். தேமுதிகவில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே வந்து விஜயகாந்த் அவர்களுடைய அந்த வசீகரத்தால் ஈர்க்கப்பட்டவங்க. அப்படிப்பட்டவங்களை கட்டி காத்து கொண்டு போகிற அந்த பொறுப்பு இன்றைக்கு பிரேமலதா அவர்கள்ட்ட இருந்தாலும் அந்த பொறுப்பை பகிர்ந்து பலருக்கும் கொடுக்காம ஒரே குடும்பத்தில் 3 முக்கிய பொறுப்புகளை வச்சுருக்கிறது பலருக்கும் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்பட்டிருக்குங்கிற ஒரு தகவல் தான் இன்றைக்கி அந்த தேமுதிக வட்டாரத்தில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குது. இது மாதிரி சூழ்நிலையில் தான் இந்த முன்னாள் எம்எல்ஏ நல்லதம்பி வந்து ஒரு தபால் எழுதியிருக்கிறாரு தலைமைக்கு. கழகத்தின் உண்மை விசுவாசியாகிய நான் கழகத் தலைவர் அன்பு தலைவர் கேப்டனால் உருவாக்கப்பட்டவன். நான் என்றென்றும் அன்பு தலைவர் கேப்டன் அவர்களுக்காக, கேப்டன் அவருடைய குடும்பத்தாருக்காக, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் எனக்கும் என்றும் நன்றியுடன் விசுவாசத்துடன் இருப்பேன். விஜயபிரபாகரன் குரல் சட்டசபையில் ஒலிக்க வேண்டும் என்று நானும் மக்கள் மன்றத்திலும் கழகத்திலும் என்னால் முடிந்தவரை கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேல் சிறப்பான முறையில் தங்களிடம் கெட்ட பெயர் வாங்காமல் இயக்கத்திற்காகவும் கேப்டனின் குடும்பத்திற்காகவும் என்னால் முடிந்தவரை செயல்பட்டு வந்திருக்கிறேன். தருமபுரியில் நடந்து முடிந்த பொதுக்குழுவில் நாமெல்லாம் நீண்ட நாள் எதிர்பார்த்த கேப்டனுடைய மறு உருவமும் கேப்டன் நிழலாகவும் இருக்கிற அன்பு தம்பி இளைய கேப்டன் விஜயபிரபாகரன் அவர்களுக்கு கழக இளைஞர்கள் செயலாளர் அறிவித்ததற்கு வாழ்த்து என்று என்றும் தம்பியின் குரல் தமிழக சட்டப்பேரவையில் கழகத் தலைவர் கேப்டன் குரலாக ஒலிக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். கழக பொதுச் அந்நியார் வந்து கடந்த 30/4/25 வெளியிட்ட கழக அறிவிப்பில் எனக்கு கழக உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பொறுப்பிலிருந்து என்னை விடுவிக்குமாறு தங்களை மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி விடுவிக்காத பட்சத்தில் நான் கட்சியிலிருந்து விலகிக்கொள்வேன் என்றும் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவிச்சிருக்காரு. இதை நான் வந்து எந்த மன வருத்தத்திலும் கூறலை, மன மகிழ்ச்சியோடு தான் கூறுகிறேன் என்று அந்த முன்னாள் எம்எல்ஏ நல்லதம்பி சொல்லியிருக்கிறாரு. இதே போல் பிரேமலதாவின் சகோதரர் சதீஷுக்கு தேமுதிக மாநில பொருளாளர் பதவி வழங்கப்பட்டிருப்பதற்கு அனகை முருகேசன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. அவரும் கட்சியிலிருந்து விலகிறதா அறிவிச்சிருக்கிறாரு. அதிமுக, பாமக, மதிமுகவை தொடர்ந்து தற்போது தேமுதிக கட்சிக்குள்ளும் உட்கட்சி மோதல் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே பாஜகவோட கூட்டணி வச்சு அதனால் அதிமுகவை கலட்டி விட்டாங்க. இந்த நிலையில் கட்சி நிர்வாகிகளும் விலகிறத அறிவிச்சிருக்கிறது பிரேமலதா அவர்களுக்கு மிகப்பெரிய கவலையையும் நெருக்கடியும் ஏற்படுத்தியிருக்கின்ற அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. தேமுதிக தேய்ந்த நிலையில் இருந்து மறுபடி வளர்ச்சி பெறுமா அல்லது வீழ்ச்சி பெறுமாங்கிற ஒரு பரபரப்பான கருத்து பலராலும் பேசப்பட்ட நிலையில் இதை கேட்கக்கூடிய நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.